பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆரம்ப ஜெபமாக செல்வி ஜெபம் பண்ணிடுறியம்மா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு 3 வார இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பை மறுபடியும் தொடங்குகின்றோம். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தால் கூட ஒரு குயிக் ரீவைண்ட், ஓகே, குயிக்காக நம்ம ஏற்கனவே படித்த அந்த அதிகாரங்களை குறித்து சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு தொடர்ந்து இன்றைக்கு எண்ணாகம புத்தகத்தை முடித்து விடலாம் என்று நான் நம்புகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு டீப் ஸ்டடி கிடையாது. ஆனால் ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்ன முக்கிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை தான், அந்த சாராம்சத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எண்ணாகமம் ஏன் அந்த பெயர் வந்தது என்பதை நாம் முதல் அதிகாரத்திலே 2-3 வசனங்களிலிருந்து பார்த்தோம். இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்திற்கு வந்துவிட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் உள்ள புருஷர்களை எண்ணு அப்படின்னு சொல்கிறாரு 2வது வசனத்தில். 3வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த புருஷர்களிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரையும் எண்ணுன்னு சொல்கிறார். இப்படி எண்ணி பார்த்தபடினாலே இதற்கு எண்ணாகமம் என்று பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படியே எண்ணப்பட்ட கோத்திரங்களிலே மிகவும் அதிகமான நபர் இருந்த கோத்திரம் எது? யூதா கோத்திரம். எஸ், வெரி குட். யூதா கோத்திரத்தில் தான் 74,600 பேர் இருந்தார்கள். அதுதான் ஹையஸ்ட் நம்பர் என்று சொல்லி பார்த்தோம். நாம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரத்தில் எப்படி அந்த 6 லட்சத்துக்கு மேலே, லேவியரையும் சேர்த்தா 7 லட்சத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரையும் இப்போ வனாந்தர வழியாக நடத்தி செல்லணும். அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி ஒழுங்கும் கிரமமாய் சேனை சேனையாய் அவர்களுக்கென்று ஒரு கொடி கொடுத்து அவர்கள் எந்த இடத்துல பாளையம் இறங்க வேண்டும், எந்த திசையிலிருந்து கிளம்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது ஆர்டர்லினஸ். இவ்வளோ பெரிய கூட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்டர்லியாக நடத்திட்டு போனோன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த கடைசி வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். அப்போ அந்த ஆர்டர்லினஸ், ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறது, அதை நம்ம 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். 3வது அதிகாரத்திற்கு நம்ம வரும் பொழுது அங்கே லேவியின் புத்திரர்களை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். லேவியின் குமாரர்களை குறித்து நம்ம பார்த்தோம். கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்களை பற்றி. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த அந்த
கோகாத்து புத்திரருக்கு விசேஷித்த ஒரு பொறுப்பு அல்லது அவர்களுடைய அழைப்பு விசேஷித்ததாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். ஏன் அவர்களுடைய அழைப்பு மாத்திரம் விசேஷித்ததாக இருந்தது என்று சொல்லியும் நம்ம 4வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது பார்த்தோம். அவர்களுடைய பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேரும், அதாவது மெராரி கெர்சோன், இவங்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்களை கம்பங்களில் வைத்து எடுத்து செல்வாங்களாம். ஆனால் இந்த கோகாத்து புத்திரர் மாத்திரம் தங்களுடைய தோள்களிலே அதை சுமப்பார்களாம். பரிசுத்த பணிமுட்டுகளை தங்கள் கைகளால் தோளில் அப்படியே சுமந்து செல்வார்கள். ஆகவே இவர்களுடைய பணிவிடை மிகவும் விசேஷித்தமானது அப்படின்னு சொல்லி 4வது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம். இந்த லேவி புத்திரர் ஆசாரியர் கிடையாது. ஆனால் லேவி புத்திரர் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹைரார்கி அப்படிங்கிற வேர்டை நம்ம பார்த்தோம். ஆசாரியன் அப்படிங்கிறது ஆரோனும் ஆரோனுடைய புத்திரரும் தான். ஆனால் அவர்களால் நியமிக்கப்பட்டு பணிவிடை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் லேவியர்கள் என்பதையும் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள், அதாவது லேவியின் புத்திரர், தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஆசாரியர், லேவியர் இவர்களுக்குரிய வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 5வது அதிகாரம் ஏற்கனவே நம்ம லேவியராகமத்தில் பார்த்தது போல் குஷ்டரோகிகள், பிரமியம் உள்ளவர்கள், இவர்களை பற்றிய கட்டளைகள், பிரமாணங்கள் என்ன அப்படிங்கிறத திரும்பவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஓகே, குஷ்டரோகிகள், பிரமியம் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பிரமாணம் என்ன, அவர்கள் சுகமான பிறகு எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு செலுத்த வேண்டும், இதெல்லாம் பற்றி தான் இந்த 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கின்றோம். 6ஆம் அதிகாரத்திலே நசரேய விரதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேய விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நசரேய விரதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது, அந்த அடையை சாப்பிடக்கூடாது. அவர்கள் எல்லாரும் நசரேயனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பார்கள். ஒரு விசேஷித்த அழைப்பு. இவங்க சபத்தை தொடக்கூடாது, சாவு வீட்டுக்கு போகக்கூடாது, இப்படிலாம் பட்ட கட்டளைகளை தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரத்தில் ஆரோனின் ஆசீர்வாதம் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசியில் நம்ம 24வது வசனத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தர், இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆரோன் நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்லி, இது ஆரோனின் ஆசீர்வாதம். நிறைய தேவாலயங்களிலே கடைசியாக இந்த வசனங்களை சொல்லி முடிப்பதுண்டு. 7வது அதிகாரத்து வரும்பொழுது அது முழுக்க காணிக்கைகளை பற்றி, ஒவ்வொரு கோத்திரத்தாரும் எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுலேயும் ஒரு ஒழுங்கு, கிரமம் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காணிக்கையின் முக்கியத்துவத்தை அந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது மறுபடியும் லேவியர் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ரொம்ப கிளியராக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனத்துலேருந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே காரியத்தை தான் இங்கே திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனம், லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். அவங்க ஆசாரிய ஊழியங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மறுபடியுமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கின்றோம்.
9வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும், பரதேசியோ சுதேசியோ எல்லாருக்கும் இதை குறித்து ஒரே கட்டளை தான். அந்த பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த பூரிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எக்காளம் போன்ற அந்த பூரிகைகள், 2 பூரிகைகள் ஒரே வெள்ளித்தட்டினால் செய்யப்பட வேண்டும். அவை 2ஐயும் சேர்த்து ஊதும் பொழுது எல்லா ஜனங்களும் ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசே கிட்ட வந்துடணும். அப்போ மோசே எல்லாருக்கும் எதையோ சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பூரிகையை மட்டும் ஊதுனா அது லீடர்ஸ் மீட்டிங்னு அர்த்தம். லீடர்ஸ் மட்டும் வரணும் அப்படின்னு. அதை பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது பிரயாணம் புறப்பட வேண்டும். 2ஐயும் சேர்த்து பெருந்தொனியாய் முழங்கினா யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அந்த பூரிகைகளின் வித்தியாசமான சத்தங்கள் அது என்ன மீனிங்கை கன்வே பண்ணுது அப்படிங்கிறத இந்த பூரிகைகள் மூலமாக ரொம்ப எவ்வளவு ஆண்டருடைய அனந்த ஞானம் பாருங்களேன். இவ்வளோ 7 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும், சத்தமாக பேச முடியாது. மோசைக்கு அப்போ இந்த சஜஷன் ஆண்டர் சொல்கிறார், இப்படி எக்காலம் போன்ற அந்த பூரிகைகளை உண்டு பண்ணு. அதை ஒரு தடவை ஊதுனா என்ன அர்த்தம், 2 தடவை ஊதுனா என்ன அர்த்தம், பெருந்தொனியாக ஊதுனா என்ன அர்த்தம். அப்போ இதெல்லாம் கன்வே பண்ணுறார். ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் அப்படி நடத்தி செல்கிறாரு. இப்போ தான் இந்த அதிகாரத்தில் தான் இவங்க முதல் பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 13வது வசனத்தில் இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே முதல் பிரயாணம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஜேர்னி இங்கேருந்து தான், அதாவது எகிப்து தேசத்தை கடந்து இப்போ சீனாய் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே இவ்வளோ நாள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. மோசே இப்போ நம்ம புதிய ஒரு தேசத்துக்கு போக போகிறோம், ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கணும், போன பிறகு நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ பிரயாணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 10வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு நபரை குறித்து நம்ம முக்கியமாக பார்த்தோம். யாரும் ஞாபகம் இருக்கா? 10வது அதிகாரத்தில் அவர் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன் தான், ஓபாவை குறித்து பார்த்தோம். அவன் இஸ்ரவேலன் கூட கிடையாது, மீதியான் தான். ஆனால் மோசே அவரை குறிப்பிட்டு சொல்கிறாரு ஓபாவை பார்த்து, நீ எங்களுக்கு கண்களைப் போல இருப்பா. ஏன்னு சொன்னால் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் எங்கே பாளையம் இருங்கணும், எங்கே தண்ணி இருக்கும், இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அதனால் வழிகாட்டும்படி நீ எங்களோட வந்துட்டீன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ எங்களுக்கு கிடைக்கிற எல்லா நன்மையும் உன்னோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரயாணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இந்த 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 11வது அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னா அங்கே முறுமுறுப்பு ஆரம்பிக்கின்றது. பிரயாணம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஐயையோ இறைச்சி கிடைக்கலையே, நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இறைச்சி சாப்பிட்டு எங்கள் மனசெல்லாம் வாடி போச்சு, உள்ளமெல்லாம் வாடி போச்சு, வெஜிடேரியன் சாப்பிட்டு அப்படின்னு அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசையாலையும் தாங்க முடியல. இன்றைக்கி கேட்ட செய்தி போல் எலியா ஜோமன் இப்போ போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி மோசே ஒரு ஜெபம் பண்ணுறாரு. போதும் ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படின்னு 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சஜஷன் கொடுக்குறாரு, நீ என்ன செய்ய, 70 பேரை கூட்டிகிட்டு வா, எல்லோரும் சேர்ந்து எப்படி ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த 70 பேரை அழைத்து வரும்படி சொல்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு காற்றை அனுப்பினார். காடைகளால் இடம் முழுவதும், பாளையம் முழுவதும், பாளையத்துக்கு வெளியே உள்ளே எல்லாம் காடைகளால் நிறைந்திருந்தது. மனசார பிடிச்சு அடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போது ஜனங்கள் தான் முறுமுறுத்தாங்க மோசேக்கு அப்படின்னு பார்த்தா 12வது அதிகாரத்துக்கு வரும்போது மிரியாமும் ஆரோனும் இப்போ மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. எதுக்காக முறுமுறுத்தாங்க? நீ என்ன இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்ட, எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது எப்படி ஆண்டவர் மோசேக்காக வைராக்கியம் பாராட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே ஆவியானவர் மோசையை குறித்து சொல்கிற காரியம், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் இந்த மோசே சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மோசையை குறித்து சொல்கிறாரு,
மற்ற தீர்க்கதரிசிகள்கிட்டெல்லாம் நான் தரிசனத்தில் சொப்பனத்தில் பேசுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்கிறாரு. மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனோட நான் மறைபொருளாக பேசுகிறதில்ல, ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசுகிறேன். இப்படி ஆரோன் மேல் மிரியாம் மேலும் ஆண்டவருக்கு கோபம் உண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசேக்கு சொல்கிறாரு, 12 பேரை தெரிந்து கொண்டு இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. இவங்களாம் ஸ்பைஸ், வேவுக்காரர்கள். இவங்க போய் இந்த தேசம் எப்படிப்பட்டது, தேசத்தின் ரிசோர்ஸஸ் எப்படிப்பட்டது, அங்குள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். இந்த அனுப்பப்பட்டவர்களில் மெஜாரிட்டி என்ன செஞ்சாங்க, நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஐயோ, அவங்க எல்லாரும் பயங்கரமான ராட்சதர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கோலியாத்து மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பயங்கரமான ஆட்களாக இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படிலாம் சொல்லி, இந்த தேசத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம வாசிக்கின்றோம். ஆனால் 2 பேர் மட்டும் துர்ச்செய்தி பரம்பாமல் நற்செய்தி பரம்ப செய்தார்கள். யார் அந்த 2 பேர்? காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அவங்க வேறே ஆவி உடையவர்கள். அவங்க 2 பேர் மட்டும் எளிதாய் அந்த அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14ஆவது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவ்வளோதான். கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்தால் அந்த நல்ல தேசம், மகா நல்ல தேசம். பாருங்களேன், அவங்க சொல்கிற வார்த்தையை, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் அது மகா நல்ல தேசம். அந்த மெஜாரிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இவங்க 2 பேர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, அதாவது காலேபும் யோசுவாவும், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் விரோதமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் இந்த 10 பேர் மேலே நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவங்க மேலே பயங்கரமாக கோபம் வருது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, இவங்களெல்லாம் நான் அழித்து கட்டிட்டு உன்னை மட்டும் நான் பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை மோசே, அப்பா நல்ல வேலை நம்ம தலை பிழைச்சா போதும் அப்படின்னு நினச்சாரா? இல்லை, உருக்கமாக ஆண்டவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை ஜனங்களுக்காக செய்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மற்ற தேசத்தாரெலாம் என்ன நினைப்பாங்க? கானான் தேசத்துக்குள்ளே வானை அழைச்சிட்டு வந்த தேவனுக்கு அவங்களால உள்ளே கொண்டுட்டு போக முடியாததுனால வனாந்தரத்தில் கொன்று போட்டார்னு சொல்லி உங்களை பற்றி பேசுவாங்க. அதனால் நீடிய சாந்தமும் மகா இரக்கமும் உள்ள தேவன், இதுவரைக்கும் நீங்கள் மன்னிச்சிட்டு தானே வந்தீங்க, இந்த ஒரு முறையும் உங்களுக்கு மன்னிச்சிருங்க, இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். 19வது வசனத்தின் கடைசி பகுதி. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பார்த்தீங்களா? ஒரு கம்பேஷனட் லீடர், உண்மையான ஒரு தலைமைத்துவம் உடையவர்கள் இப்படி தான் இருக்கணும். என்னதான் ஜனங்கள் விரோதமாக பேசினாலும் அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடணும். இதுதான் ஒரு நல்ல தலைவனுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை மோசே செய்தார். ஆண்டவர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்லி அவர்களை மன்னித்ததை நம்ம இங்கே வாசிக்கின்றோம். 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது விசேஷத்தை பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை எப்படிலாம் செலுத்தணும், சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பானபலி, இதெல்லாம் இது ஏற்கனவே நம்ம லேவியராகமத்தில் படித்த பாடங்கள் தான். அதை திரும்பவும் இங்கே ரிப்பீட்டடாக ஞாபகப்படுத்துகிறார் மோசேக்கு. 16ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தா அங்கே கோராகு, லேவியின் புத்திரர் கோராகு, இவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து ரிபல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரிவோல்ட் அங்கே. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு மோசே ஆரோனுடைய லீடர்ஷிப் பிடிக்கலை.
நீங்கள் மட்டும்தானா லீடர்ஸ்? கர்த்தர் எங்களையும் தானே அழைச்சிட்டாரு, எங்களையும் தானே எனக்குரியவன் சொல்லி அழைச்சாரு. அப்போ நீங்கள் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்யணுமா, நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி, பொறாமை எல்லாம் சேர்ந்து இவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். கோராகினுடைய அந்த ரிபல்லியனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கின்றோம். அப்போது மோசே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் 8வது வசனத்தில். மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தார். உங்களை பிரித்தெடுத்தார் உண்மைதான், ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அல்ல. எதற்காக? பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக. அப்படி அவர் உன்னையும் உன்னோடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரன் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? பார்த்தீங்களா? அப்போ இவங்களோட இன்டென்ஷன் என்ன? ஏன் மோசையும் ஆரோனும் தான் லீடர்ஸாக இருக்கணுமா? ஆரோனுடைய சந்ததி மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்யணுமா, நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு ரிபல்லியன். இப்படி ரிபல் பண்ண ஆரம்பித்த உடனே மகா பெரிய கோபம் ஆண்டவருக்கும் பொழுது மோசேக்கும் பொழுது. அப்போ எப்படி இவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி மரித்தார்கள்? பூமி தன் வாயை பிளந்து பாதாளம் விழுங்குவது போல கோராகையும் அவனுடைய சந்ததியார் எல்லாரையும் அப்படியே விழுங்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி 30வது வசனத்துலேருந்து வாசிக்கிறோம். எஸ், அப்படி சொல்கிறார். அதே போல் நடந்தது என்று சொல்லி பூமி 32வது வசனத்தில், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அப்போ நான் இதை யோசிக்கும் போது நினச்சேன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட லீடர்ஸ் அவங்க தவறு செய்யும்போது அவங்களுக்கு ஆண்டவருடைய நியாயத்திற்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறத தான் இங்கே பார்த்தோம். அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக, எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் ஆஃப் ஹியூமிலிட்டியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து 17வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, இப்போ ஆண்டவர் மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தான் தெரிந்து கொண்ட ஆசாரியன் யார் என்பதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 12 கோத்திரத்துலேயும் ஒவ்வொரு கோல் கொண்டுட்டு வரணும். அந்த கோலிலே ஒவ்வொருவருடைய கோத்திரத்தின் பெயர், ரூபன், காத், இப்படி எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கணும். யாருடைய கோல் துளிர்க்கின்றதோ அவங்க தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த கோலை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சியின் பெட்டி முன்னாடி வைக்கணும். அப்புறம் வைக்கிறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா யாருடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது? ஆரோனுடைய கோல் மாத்திரம். அப்போ ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்பதை அங்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் 17வது அதிகாரத்தில். 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம். அதாவது நிறையா பாஸ்டர்ஸ்க்கு தசம பாகத்தை குறித்து பேசுகிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிவிங் பற்றி என்ன கொடுங்க, தசம பாகம் கொடுங்க அப்படி. ஆனால் இந்த அதிகாரத்தில் நீ ஒரு ஊழியக்காரனா தசம பாகத்தை உன் கையில் வாங்கினீன்னா உனக்கு என்ன காணிக்க வருதோ, என்ன தசம பாகம் வருதோ அதிலே நீ என்ன செய்யணும்? தசம பாகத்தை கொடுக்கணும். அப்போ பாஸ்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் டைதிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ரூத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ லேவியர் காணிக்கைகள்லாம் வாங்குவாங்க, தசம பாகத்தெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அந்த காணிக்கைகள் தசம பாகத்திலேருந்து 10ல் 1 பங்கு எடுத்து கொண்டு வந்து ஆரோனுடைய குமாரருக்கு அவங்க தசம பாகமாக கொடுக்க வேண்டும். அப்போ பாஸ்டர்ஸ் தசம பாகம் வாங்குவதற்கு மாத்திரமல்ல, தங்களுக்கு கிடைத்த காணிக்கையிலிருந்து அவர்களும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற நல்ல பாடத்தை நம்ம இந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். 19வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பாவத்தை பரிகரிக்கும் ஒரு கிடாரியை குறித்து நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
2வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொல் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கு என்ன செய்யணும், அது கொலை செய்யப்பட வேண்டும், அது தகன பலியிடப்பட வேண்டும். அது எதுக்கு அப்படின்னா 9வது அதிகாரத்தின் கடைசி பகுதி பார்த்தோன்னா, அது பாவத்தை பரிகரிக்கும். அப்போ இது யாருக்கு சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை இதோடு தான் நம்ம போனது கிளாஸில் முடித்தோம். இப்போ ரிவிஷனுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நமக்கு சீக்கிரமாக மற்ற அதிகாரங்களை நம்ம பார்ப்போம். 20வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் வசனத்தில் பார்க்குறோம், மிரியாம் மரணமடைந்ததை குறித்து முதல் வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், தண்ணீர் இல்லை ஜனங்களுக்கு, ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்பயும் போல் மோசே ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கன்மலையை பார்த்து பேசுங்கள். மோசே ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சபையாரெல்லாம் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் தண்ணீர் வந்தது, இவங்க கர்த்தர் சொன்னபடி செய்யலை. பாருங்கள், இவங்களுக்கு கிடைச்ச மோசே ஆரோன். இப்போ தான் மோசையை பற்றி என் தாசனாகிய மோசே அப்படி ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த கீழ்ப்படியாமைக்கு இவரை மன்னிக்கணுமா அல்லது தண்டிக்கணுமா? தண்டிக்கிறாரு. எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? என்ன தெரியுமா சொல்கிறார் மோசே ஆரோனையும் பார்த்து, இந்த ஜனங்களெல்லாம் நான் வழி நடத்தி நான் என்னுடைய வாக்குத்தத்தை பூமிக்கு கொண்டு போவேன், நீங்கள் 2 பேரும் அதில் பிரவேசிப்பதில்லை. எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். அதை தான் சொன்னேன், பெரிய பொறுப்பு இருக்குது, பெரிய லீடர்ஷிப் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதை லைட்டாக எடுத்துக்கிடவே கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லாட்டா ஆண்டவர் நிச்சயமாக அதை நம்மக்கிட்ட கேட்பார். இப்போ மோசேயும் ஆரோனும் கன்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னால் கன்மலை அடித்தாங்க, தண்ணீர் வந்தது, ஜனங்களின் தாகம் தீர்க்கப்பட்டது. ஆனால் மோசேயும் ஆரோனும் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியவில்லை. 24வது வசனத்தில் பார்க்குறோம், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் ஆரோனும் பிரவேசிப்பதில்லை, மோசேயும் பிரவேசிப்பதில்லை. கடைசியில் பார்க்குறோம், ஆரோன் மரித்து போனான் என்று சொல்லி. 20வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆரோன் மரித்து போனான் அப்படின்னு, ஜீவித்து போனான் என்று நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ 21வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் வனாந்திர வழி அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. வந்தால் அது லேசான காரியம் இல்லை. வனாந்திரம் மாத்திரமல்ல, இவங்களுக்கு வழியில் வந்த ராஜாக்கள் எல்லாம் எதிரியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே பயம், என்னடா 7 லட்சம் ஜனங்கள் இப்படி படையாக திரண்டு வராங்களேன்னு எல்லாருக்கும் பயத்தில் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். முதல் வசனத்தில் ஆராத் ராஜா எதிராக வந்தான். 23வது வசனத்தில் சீகோன் தன் எல்லை வழியாக கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் அவனும் இவங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தான். 33வது வசனத்தில் அங்கே பார்த்தோன்னு சொன்னால் பாசான் ராஜாவாகிய ஓக் அவனும் இந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணினான். அப்போது எல்லாருடைய மனசு சோர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி இந்த 21வது அதிகாரத்தில் எப்படி ராஜாக்கள் இந்த ஜனங்களுக்கு பயந்து போய் இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி 21வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 22வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்ராமா. யார் அங்கே பார்க்குறோம்? முக்கியமான கேரக்டர்ஸ் யார்? பாலாக், பிலேயாம். ஓகே, இப்போ பாலாக் கேள்விப்படுறாரு, இவங்க மோவாபின் சமவெளிக்கு நெருங்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இந்த பாலாக் இந்த ஜனங்களை குறித்து கேள்விப்படுறாரு. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களையும் நிச்சயமாக கேள்விப்பட்டு ஒரு பயம் பிடிச்சிக்கிடுச்சு.
இவர் யுத்தத்துக்கு போகலை. ஆனால் என்ன செய்கிறார் இந்த ராஜான்னு பார்த்தா, அங்கே பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அவன் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து இந்த 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை தந்திருந்தார். என்ன கிருபை? எஸ், யாரை நீ ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யாரை நீ சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குங்கிறத நான் அறிவேன். அதனால் நீ என்ன செய்ய, எனக்காக வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். நான் உனக்கு பெரிய வெகுமதிகளை கொடுப்பேன், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், அப்படி பயங்கரமாக சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிஃப்ட் நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த விசேஷித்த கிருபைகளை ஜனங்களுடைய நன்மைக்காக மாத்திரம்தான் பயன்படுத்தணுமே ஒழிய தீமைக்காக பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை தீர்க்க தரிசன வரம் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிற கிருபை இருந்துச்சு அப்படின்னா ஜனங்களை பயங்காட்டுறதுக்கல்ல, ஜனங்களை உற்சாகப்படுத்தி அல்லது அவர்களை பாவத்தை குறித்து கண்டித்து திருத்துவதற்காக பயன்படுத்தலாமே ஒழிய அவங்கள பயங்காட்டி நமக்கு அடிமைகளாக வைக்கணும் அப்படின்ட்டு பயன்படுத்தக்கூடாது. இந்த பிலேயாம் இப்படி பாலாக் ராஜா தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறாரு, மெசஞ்சர்ஸை அனுப்புகிறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? போயிட்டு வாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் இவன் சொல்கிறான், இந்த ராத்திரி தங்கிருங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரும் கேட்குற அந்த மனுஷர் யார் அப்படின்னா பாலாக்கு இப்படி அனுப்பிச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் முதல்ல சொல்கிறார் 12வது வசனத்தில், நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் வர முடியாது, ஏன்னா ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் பாலாக்கிட்ட சொல்கிறாங்க. பாலாக் சும்மா இருந்தானா மறுபடியும் ஆட்கள் அனுப்புகிறான். எப்படிப்பட்ட ஆட்கள்? கனவான்கள், பிரபுக்கள், சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்கள பார்த்தாலே நம்ம கீழ்ப்படியணுங்கிற மாதிரி ஒரு பயம் உண்டாகும். அப்படிப்பட்ட கனவான்கள், பிரபுக்களை அதிகமாக அனுப்புகிறான். போய் சொல்கிறாங்க, உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ என்ன சொல்கிறியோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் முதல்ல போக வேண்டான்னு சொல்லிட்டார், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிவிட்டு 19வது வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படி தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள்ப்பா. ஆண்டவர் நமக்கு ஒரு தடவை சொல்லிட்டார் நோ அப்படின்னா அது நோ தான். 2வது தடவை போய் ஆகிலும் இனிமேல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஆண்டவர் பெர்மிசிவ் வில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சரி உன் இஷ்டம் போய்த்தலை அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார். அப்போ சரி, நீ ஆண்டவருக்கு கோபம் மூண்டது, இவன் போன்னு சொல்லிட்டாரு, இவன் போகிறான், ஆனால் ஆண்டவருக்கு கோபம் மூண்டதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் தானே நீ எழுந்து அவர்களோட கூட போன்னு சொன்னார், அப்போ இவன் போனால் ஏன் ஆண்டவருக்கு கோபம் வருது அப்படின்னு கேள்வி வரலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மோசேயை போல் இவன்ட்டு ஒரு ஆன்சர் எதிர்பார்த்திருப்பார். மோசையை பார்த்து சொன்னார், நான் உன்னை கனம் பண்ணுவேன், அவங்களெல்லாம் அழிச்சிருவேன். உடனே மோசே ஓகே ஆண்டவரே, என்னை மட்டும் உயர்த்திங்கன்னா போதும் அப்படி சொல்லலை. ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க. அப்போ ஒருவேளை ஆண்டவர் நினச்சிருக்கலாம், பிலேயாம் சொல்லுவார், எனக்கு பாலாக் கொடுக்குற கனமும் வேண்டாம், அவன் கொடுக்குற வெகுமதியும் வேண்டாம், உம்முடைய வார்த்தையை மட்டும் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி போகாமல் இருந்திருப்பான்னு எதிர்பார்த்திருப்பார். ஆனால் இவன் கிடச்சதடா சான்ஸ், ஆண்டவரே போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிளம்பி போயிட்டான். கோபம் வந்தது. இங்கே யார் பேசுகிறா? பிலேயாம் கூட கழுதை பேசியது பாருங்கள். மனுஷன் சொல்லி இவனுக்கு அறிவு வரல, கழுதை பேசுது. உனக்கு எப்போமாவது நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கேனா, ஏன் என்னை இப்படி 3 தடவை அடித்த அப்படின்னு சொல்லி. அப்போ தான் என் கையில் பட்டயம் மாத்திரம் இருந்துச்சுன்னா அவனை கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு கழுதையை பார்த்து பிலேயாம் சொல்கிறாரு. அப்போ அவனுடைய கண்கள் திறக்கப்படுது.
கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்போ தான் வழியிலே உருவின 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டான். இன்றைக்கி காலையில் நம்ம மெசேஜ் கேட்டோம். தூதர்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்கின்றவர்கள், வழி நடத்துகிறவர்கள், ஆறுதல் தருகிறவர்கள் என்றெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தனா இந்த தூதன் அவனுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரடையாகவும் சில நேரம் தூதர்கள் செயல்படுவார்கள், நாம் தவறு செய்யாதபடி நம்மை தடுப்பதற்காக. அப்போ இங்கே பிலேயாம், பாலாக், இவங்க 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர். பாலாக் அவன் ராஜா, இஸ்ரவேலரை குறித்து மிகுந்த பயம் உண்டாகியது. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு ஒரு விசேஷத்த கிருபை இருந்தது. அவன் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை எப்படியாவது மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லி பாலாக் ட்ரை பண்ணால் பிலேயாமும் அதுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இப்போ இனிமே இவங்களை சபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் பிலேயாம் சொல்கிறாரு, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கண்மலை உச்சிலேருந்து அப்படியே அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கள் ஜாதிகளோடைய கலவாமல் தனியாய் வாசமாய் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, இவங்களை நான் சபிக்க மாட்டேன், என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. ஆனால் கடைசியில் அவன் நீதிமான் மரிப்பது போல் மரிக்கலை. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் 20வது வசனத்தில் சொல்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பற்றி அவர்களுக்குள்ளே ராஜ ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருக்குது. யாக்கோபுக்கு இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வருது. நான் அவங்கள சபிக்கன்னு கூப்பிட்டா ஆசீர்வதிக்கிறீங்களே, எப்படி சபிக்கிறது, அதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 3வது முறை வேறு இடத்துக்கு கொண்டு போய் பயங்கரமாக பலிலாம் செலுத்தி எல்லாமே பண்ணி பார்க்குறாரு. 23வது அதிகாரத்தில் ஒன்றும் நடக்கலை. 24வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பிலேயாமுடைய கண் திறக்கப்படுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம் அவன் தெரிஞ்ச உடனே தேவ ஆவி அவன் மேலே இறங்கி அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவன் சொல்லுவதை 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். அப்போ பாலாக்குக்கு மிகுந்த கோபம் வருது. பாரு, நீ உன் இடத்துக்கு இனிமேல் ஓடிப்போ, நீ கனமடையாத படிக்க கர்த்தர் உன்னை தடுப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் திட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்படி கண் திறக்கப்பட்டவன் வெகு காலத்துக்கு பிறகு நடக்கப் போகிற மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்கிறாரு இந்த பிலேயாம். 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். இப்போ யாக்கோபிலிருந்து, தாவீதின் சந்ததியிலிருந்து இரட்சகர் பிறப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவன் சொல்லி முடிக்கிறதை பார்க்கின்றோம். அப்படியாக அவன் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான். ஆகவே இந்த எண்ணாகம புத்தகத்திலே 23, 24 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான 2 அதிகாரங்களாக நாம் பார்க்க முடியும். 25வது அதிகாரத்துக்கு வந்தோன்னு சொன்னால், இப்போ தான் பிலேயாம் சொல்கிறாரு, இவர்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள், இப்படிலாம் சொல்லிகிட்டே வரார். பார்த்தா 25வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோட வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். இந்த சாப்டரில் முக்கிய இடம் பெறுகிற ஒரு நபர் பினகாஸ்.
இந்த பினகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு வேசித்தனம் பண்ணின ஒரு நபரையும் ஒரு ஸ்திரீயையும் ஈட்டியால் ஒரே குத்தாக குத்தி கொன்று போட்டார். அதனாலே பாதை நிறுத்தப்பட்டது. 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோனின் குமாரனான எலேசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் என்று சொல்லி இந்த பினகாசை குறித்து நம்ம இங்கே வாசிக்கின்றோம். ஓகே, அடுத்தபடியாக 26ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு கவுண்டிங் நடக்குது. ஏன்னு சொன்னால், கோராகின் வம்சத்தார் பூமி தன் வாயை பிளந்து எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிபெலியன், அதுலேயும் நிறைய ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. வாதை அப்படியாக நிறைய பேர் மரித்ததுனால மறுபடியும் ஒரு கணக்கு எடுக்கப்படுகிறது. அதை தான் இதில் 26ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சந்ததியிலையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி வாசிக்கும் பொழுது தான் 59வது வசனத்துக்கு வரும் பொழுது இந்த மோசே ஆரோனுடைய பெற்றோர் யார் என்பதை நம்ம வாசிக்கின்றோம். 59வது வசனத்திலே, அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் என்று சொல்லி இந்த கணக்கெடுப்பிலே அவர்களுடைய பெயர் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். 27ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே செலோப்பியாத்தின் குமாரத்திகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள் இந்த 40 நாள் ப்ரேயர் அப்போ சிஸ்டர் தேவி இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்து ரொம்ப அழகான ஒரு சுருக்கமான செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம்? அவங்களுடைய தகப்பனுக்கு ஆண் பிள்ளை இல்லை. அவங்களுக்கு 4 பேருமே பெண் பிள்ளைகள். அப்போது அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு இருந்தது. அப்போ இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசே, ஆரோன் மற்ற தலைவர்களெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு அண்ணனோ தம்பியோ இல்லை, அப்போ எங்கள் அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, 6வது வசனத்துலேருந்து வாசித்தோன்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இதில் முக்கியமாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நமக்கு நிறையா காரியங்களில் ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸை போய் கேட்குறதுக்கு ஒரு விதம் இருக்குது. இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மற்றவங்ககிட்ட போய் முறுமுறுத்து, பார்த்தீங்களா எங்களுக்கு மட்டும் கிடைக்கல, எங்களுக்கு மட்டும் கிடைக்கல அப்படி சொல்லியிருந்தா கதை வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். எல்லோரும் போய் மோசைக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு விரோதம் அந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க நேராக மோசைக்கிட்ட போகிறாங்க, லீடர்ஸ் கிட்ட போகிறாங்க. இப்போ கர்த்தரே மோசையை பார்த்து செலோப்பியாத்தின் பிள்ளைகள் சொல்கிறது சரிதான் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த விதத்தில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தங்களுடைய டிமாண்ட்ஸை ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லாங்குவேஜ், இந்த கம்யூனிகேஷன், the way we communicate, it's very important. ஓகே, அப்போ என்ன எங்களுக்கு மட்டும் கிடையாதா, எங்களுக்கு மட்டும் சொத்து இல்லையா, எங்கள் அப்பா சொத்து தானே, இப்படிலாம் பேசலை. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லார், இவங்க கேட்குறது சரிதான், அவங்களுக்கு சுதந்திரம் கொடு என்று சொல்லி. அப்போது நம்ம கேட்கிறது சரிதான், அதை சரியான விதத்திலும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்படி இவங்கள் நிமித்தம் சட்டமே திருத்தி அமைக்கப்படுகின்றது. The law was rewritten because of these girls. Fearlessly and respectfully they asked Moses and the leaders. Okay,
ஸோ நம்ம கேட்குறதுலேயும் ஒரு விதம் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய ஒரு வேண்டுதல். அது நிமித்தம் எப்படி சட்டமே திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் தகன பலி, போஜன பலி, இப்படி பலியை குறித்து மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது யோசித்தேங்க, பலிகளை பற்றி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுக்காக அப்படின்னா, பலி செலுத்தணும் அப்படின்னாலே சபை கூடி வரணும், சபை கூடி வரணும். அப்போ இங்கே முக்கியம் சபை கூடி வரணும், எல்லாரும் சேர்ந்து வந்து ஆண்டவரை கொண்டாடணும், பண்டிகை கொண்டாடணும், அதுதான் நோக்கம். ஆகவே தான் இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு அந்த கருத்தை வலியுறுத்த தான் மறுபடியும் இப்படிப்பட்ட பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் 26வது வசனத்தில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனியை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அப்போ எல்லா பண்டிகை நாட்களிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கிய கருத்து. 29வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பார்த்தா என்ன யோசித்தேன், நம்ம ஒவ்வொரு மந்த்தும் முதல் தேதியில் வாக்குத்தத்த ஆராதனைன்னு வைக்கிறோம் இல்லையா, அது போல தான் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்தில் 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுது. பார்த்திங்களா, 7ஆம் மாதத்தின் முதல் நாள். அதே போல் 6வது வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால் மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும். அப்போ ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. அப்படின்னா நம்ம செய்கிற இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆண்டோட சமூகத்துக்கு வந்து ஆண்டருக்கு நன்றி செலுத்தி, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, கடந்த மாதத்தை இவ்வளவு அழகாக எங்களை காத்து கொண்டீங்களே, இப்படிலாம் சொல்லி நன்றி பலி செலுத்துறதுக்கு தான் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம கூடி வரோம். அதுவும் வேதத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது 30வது அதிகாரத்தில் பொருத்தனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருத்தனை நீ வாயால் செஞ்சிட்டினா அது செலுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை ஆலோசனையாக மோசே சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பெண் பிள்ளை வீட்டில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது, இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கு அப்படின்னு. ஒருவேளை அப்பா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அந்த பெண் பிள்ளை அந்த பொருத்தனையை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆனால் அப்பா சொல்கிறது, இல்லைம்மா, உன்னுடைய அறியாமையினால் அல்லது இம்பல்சிவாக, சில நேரம் பிள்ளைங்க அப்படி செஞ்சுடுவாங்கல்ல, இமோஷ்னலாக நீ இந்த பொருத்தனை பண்ணிட்ட, இது சரி கிடையாது அப்படின்னு அப்பா நோ சொல்லிட்டா அவள் அந்த பொருத்தனைக்கு விலகி இருப்பாள். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையிலே சொல்லும் பொழுது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒரு பொருத்தனை பண்ணிட்டா, கணவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனைவி பொருத்தனையை செலுத்தியாக வேண்டும். ஆனால் ஒருவேளை கணவன் இல்லைல்ல, இந்த நீ செய்த பொருத்தனை சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொருத்தனையிலிருந்து, அந்த நிபந்தனையிலிருந்து மனைவி விடுவிக்கப்படுவாள். இதை தான் 30வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அடுத்தபடியாக முடிச்சிடலாம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நான் 6 அதிகாரம் தான் முடிச்சிருவோம். 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மீதியானியரோடே போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போட்டார்கள். அப்போ பினகாசையும் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். பினகாஸ் என்ன ஜெபம் பண்ணார், என்ன வேண்டிக்கிட்டார் மனசில்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு நீதிமானை போல மரிக்கலை, அவர் கொலை செய்யப்பட்டார், கொன்று போடப்பட்டார் என்று சொல்லி 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பாருங்கள், ஒரு மனுஷன் தேவன் கொடுத்த விசேஷத்த கிருபையை சரியாய் பயன்படுத்தாததினாலே, தேவனுக்கு சரியாய் கீழ்ப்படியாததினாலே
அவன் எப்படி நீதிமானைப் போல மரிக்க முடியவில்லை, கொலை செய்யப்பட்டான், கொன்று போடப்பட்டான். ஹி வாஸ் மர்டர்ட். எவ்வளோ பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? எஸ், அதை தான் இந்த 31வது அதிகாரத்தில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. 32வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் புதுவிதமான ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு முதல் வசனத்தில் பார்க்குறோம், திரளான ஆடுகள் இருந்தது. அப்போ யோர்தானுக்கு இந்த பக்கம், இன்னும் அவங்க யோர்தானை கடந்து போகலை, யோர்தானுக்கு இந்த பக்கம் தான் இருக்காங்க. அங்கே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லாம் செழிப்பாக இருக்குது. ஆடு மாடுகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு இடமா இருக்குது. எகிப்து தேசத்தில் எப்படி கோசேன் நாடு மேய்ப்பர்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது இல்லையா? அதுபோல் இவங்களுக்கு யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள எல்லா பூமியும் அப்படி செழிப்பாக இருக்குது. உடனே மோசேக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலே இந்த இடத்துல இருந்துக்கிறோம், எங்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே அந்த ப்ராமிஸ்ட் லேண்டில் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே மோசேக்கு பயங்கரமாக கோபம் வருது. அப்போது என்ன அர்த்தம் இன்டைரக்டாக அப்படின்னா, இந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அவங்க 2 பெரிய வம்சத்தார் யோர்தானை கடந்து போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இருக்க யுத்தத்துக்கு ஆட்கள் குறைஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இவங்க யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு லேண்டையும் யுத்தம் பண்ணி தான் கான்கர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 2 கோத்திரத்தார் யுத்தம் இங்கிட்டு தங்கிட்டாங்கன்னா யுத்தத்துக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடும். அப்போ மோசே சொல்கிறாரு 6வது வசனத்தில், அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரி, எங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் இந்த பக்கம் இருக்கட்டும், நாங்கள் போய் யுத்தத்தை நடத்திட்டு அவங்கெல்லாம் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள அந்த தேசத்தை சுதந்திரித்த பிறகு திரும்ப இங்கே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 17வது வசனத்தில் வாசிப்போம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்தின் குடிகள் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அப்போ பிள்ளைகள்லாம் என்ன, அவங்களுடைய மனைவிகளும் சேர்ந்து இந்த சைடு அரணான பட்டணங்களிலே பத்திரமா இவங்களை வச்சுட்டு நாங்கள் வரோம், யுத்தத்தை நடத்துகிறோன்னு சொல்லி அப்படி ஒரு டீல் அப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது ஒரு டைவர்ஷன் அப்படின்னு நான் யோசித்தேன். இவங்க பூமி சுதந்திரிக்க வேண்டிய பூமி யோர்தானுக்கு அப்புறம் இருக்குது. ஆனால் இடையில பாருங்கள், அவங்களுக்கு செல்வம் அதிகமானபடினாலே சில நேரம் இப்படி ஆயிடுது. சிலருக்கு பணம் ஜாஸ்தியான உடனே தங்களுடைய விஷன் மாறி போகுது. அப்படி ஒரு நாளும் நடக்கக்கூடாது. இது மோசே கம்பல் பண்ணி அவங்கள கூப்பிட்டதுனால யுத்தத்துக்கு போனாங்க. அப்படி இல்லைன்னா அப்பாடி நல்ல வேளை நமக்கு நல்லா இருக்குது இந்த பூமி, இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அங்கே இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தது, அதை மோசே சரி பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 33வது அதிகாரத்தை பார்த்தோன்னா, இங்கேருந்து புறப்பட்டாங்க, அங்கே போய் பாளையம் இறங்கினாங்க, இப்படியே தான் அவங்களுடைய பிரயாணத்தின் விவரத்தை அழகாக எந்த இடத்துல ஆரம்பித்து எங்கே பாளையம் இறங்கினாங்க, அடுத்து எந்த இடத்துல ஆரம்பித்து எங்கே பாளையம் இறங்கினாங்க, இது பிரயாணங்களின் விபரம். இதை வாசிக்கும்போது ஒருவேளை ரொம்ப போரிங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், இந்த மோசே எவ்வளவு மெட்டிகுலஸாக டைரி எழுதியிருப்பாருன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் எழுதியிருப்பார். அதனால தான் ஒரு பிசகு இல்லாமல் எத்தனை முறை பாளையம் இறங்கினாங்க, எங்கே இருந்து புறப்பட்டாங்க, இதெல்லாம் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அடிக்கடி சொல்லுவேன், ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் கட்டாயம் வேணும். டைரி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷம் கழித்து அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் நம்ம எழுதி வச்சுருக்க டைரி நம்மளே வாசிக்கும் பொழுது.
இன்னொன்று, கர்த்தர் செஞ்ச அநேக காரியங்களை சின்ன சின்ன காரியங்களை மறந்துடுவோம். ஆனால் எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதம் இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 8 தானே, 7th, ஏப்ரல் 7th அப்படின்னா நான் போன வருஷம் உள்ள டைரியை ஏப்ரல் 7th என்ன பண்ணியிருக்கோன்னு வாசித்து பார்ப்பேன். இப்படி சில நேரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சில நேரம் அது எப்படி கர்த்தருடைய கரம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு, இப்படி ஒன்றான யோசிக்க வசதியாக இருக்கும். அப்போது இந்த மோசேக்கிட்டேருந்து இந்த ஜேர்னலிங் டெக்னிக்கை நம்ம படிச்சுக்கணும், டைரி எழுதுகிற பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக எழுதி வச்சுருக்கிறாரு, எத்தனை இடங்களில் பாளையம் இறங்கினாங்க, எந்த இடத்துலேருந்து புறப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக. அதை தவிர இது ரொம்ப முக்கியமாக வேறு ஒன்றும் இல்லை. 34வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இப்பொழுது மோசே 4 திசைகளிலும் எல்லையை குறிக்கின்றார். அதுதான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த இடங்களிலே எந்தெந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு சார்ந்தது, இஸ்ரவேல் புத்திரருக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லையை அழகாக குறிக்கிறார். அப்புறம் மோசே அப்புறம் பாருங்கள், அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது சகல கலைகளிலும் அவர் வல்லவரானார். அப்போ இந்த ஜியோக்ரஃபிக்கலாக இவருக்கு இவ்வளவு கிளியர் கட்டாக அந்த எல்லா பார்டர்ஸையும் குறிக்கிறார். அப்படின்னா அந்த நாட்களிலே, பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்த நாட்களிலே ஜியோக்ரஃபியை நல்லா படிச்சிருப்பார். அதனால தான் இவ்வளோ ஈஸியாக இந்த இடத்துல இப்படி இந்த எல்லை இதெல்லாம் குறிக்க அவருக்கு ஏதுவாக இருந்தது. அப்போ நம்ம படிக்கிற பாடங்களை நல்லா படிச்சுக்கும் போது அதை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அழகாக நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது இதை இந்த 34வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டேன். 35வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, லேவியருக்குன்னு சொந்தமாக எந்த பூமியும் கொடுக்கப்படலை இல்லையா, ஏன்னா கர்த்தர் தான் அவங்களுடைய சம்பத்து அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த காணியாட்சியிலே சில பட்டணங்கள் அவர்கள் குடியிருக்கும்படியாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு சொந்தமாக அல்ல, அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கு அப்படின்னு சொல்லி 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ அவர்கள் குடியிருக்கும்படி பட்டணங்கள், அந்த பட்டணங்களை கொடுக்கும்போது அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒன்றையும் சேர்த்து கொடுக்குறார். இந்த அடைக்கல பட்டணம் எதற்கு அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை கைப்பிசகாக யாரையோ கொலை பண்ணிட்டான், அப்போ அவனை பிடிச்சி உடனே கொண்டு போடக்கூடாது, இவன் தப்பிச்சு ஓடி இருக்கிறதுக்கு ஒரு பட்டணம் வேணும், அதுக்கு பேர் தான் அடைக்கல பட்டணம். அப்போ இந்த அடைக்கல பட்டணம் நிறையா விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம பாவம் செய்து அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்காதபடிக்கு இந்த அடைக்கல பட்டணமாகிய இயேசுவுக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளும் பொழுது அங்கே பிசாசு நம்மை தொடர முடியாது, தண்டனை நம்மை தொடர முடியாது. அங்கே பாதுகாப்பு உண்டு, அங்கே அடைக்கலம் உண்டு, அங்கே மன்னிப்பு உண்டு என்பதை இந்த அடைக்கல பட்டணம் நமக்கு கற்றுத்தருகிறது. முடிவாக 36வது அதிகாரம் மறுபடியும் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை பற்றி அங்கே பேசப்படுகிறது. என்னன்னா, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, வம்சப்பிதாக்களுக்குள்ள. இப்படி செலோப்பியாத்தின் குமாரத்திகள் ஒருவேளை தங்களுக்கு இஷ்டமான ஏதாவது ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய சுதந்திரம், இந்த நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் இது என்ன ஆயிரும், ஃபாரினர்ஸ்க்கு சேர்ந்துடும். அப்போ அப்படி பண்ணிட்டா பெரிய குழப்படியாகுமே, என்ன செய்கிறது அப்படின்னோடனே மோசே ஒரு கட்டளையை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய தகப்பனின் வம்சத்திலே வருகிற ஆண் மக்களை மாத்திரம் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படியே மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, கீழ்ப்படிந்தார்கள் என்று அந்த செய்தியோடு என்னாகம புத்தகம் முடிவடைகின்றது.
கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு கிளாஸில் நம்ம எண்ணாகம புத்தகத்தை படித்து முடிக்க உதவி செய்தார். அடுத்த வாரத்திலேருந்து உபாகம புத்தகத்தை நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர்.